Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 8.3ல sum number 13 given பாருங்க. Find lambda when the projection of a vector is equal to lambda I cap plus j cap plus 4 cap on b vector 2 I cap plus 6 j cap plus 3 k cap is 4 units. அதாவது a vector னு ஒன்று இருக்கு, b vector னு ஒன்று இருக்கு. a vectorோட ப்ரொஜெக்ஷன் b வெக்டார் மேலே விழுகுது. அப்படி விழுகிற அந்த ப்ரொஜெக்ஷனோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ். அப்படி இருந்தால் ஏ வெக்டாரில் இருக்க இந்த லேம்டாவை உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ரொஜெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஆன் பி. அப்போ ஃபார்முலா என்ன? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை பி வெக்டார். சரிங்களா? ஸோ முதல்ல ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கண்டுபிடிக்கலாமா? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா லேம்டா ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 4k cap dot 2i cap plus 6j cap plus 3k cap. So dot product na என்ன பண்ணுவோம்? I ஓட coefficient, j ஓட coefficient, k ஓட coefficients multiple பண்ணுவோமா? So lambda into 2 lambda, 1 into 6 4 3s are 12. இப்போ இதில் lambdaங்கிறது தனி டேர்ம், நம்பர்ஸ் டேர்மை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 6 plus 12 18. இதோட வேல்யூ தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எதோட வேல்யூ? ஏ டாட் பியோட வேல்யூ. இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிச்சிங்கன்னா பியோடது தானே. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் 4, 6 ஸ்கொயர் 36, 3 ஸ்கொயர் 9. இதை ஆட் பண்ணிங்கன்னா 49. 49க்கு ரூட் எடுத்திங்கன்னா 7. ஸோ அப்போ மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போது projection of a vector on b vector சம்ல எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 4னு கொடுத்துருந்தாங்க. that means a vector dot b vector by modulus of b vector ஓட வேல்யூ 4. ரைட்டா? இப்போ a vector dot b vectorக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2 lambda plus 18 அப்ளை பண்ணலாமா? modulus of b vector என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 7 அப்ளை பண்ணலாமா? ஈக்குவல் டு 4. சரிங்களா? இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 2 lambda plus 18 is equal to 7 4s are 28. நமக்கு இந்த lambda வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 18 இங்கிட்டு கொண்டு வரலாமா? இங்கிட்டு ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் போனால் மைனஸ். ஸோ 2 lambda is equal to 28 minus 18. 28ல் 18 போச்சுன்னா 10. ஸோ 2 lambda equal to 10. இதுலேருந்து lambda வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? 2 இந்த பக்கம் கொண்டு வரலாமா? ஸோ டிவிஷனா? ரெண்டே கேன்சல் பண்ணுங்கள். lambda is equal to 10 2 ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10. ஸோ lambda is equal to 5. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.